ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெளியிடுறாங்க. இந்த ஐபிஓவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் என்னென்ன ப்ராடக்ட்ஸை தயாரித்து வழங்குறாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் இந்த ஐபிஓ பற்றி விவரங்களை நம்ம மேலும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, நிறைய வகையான ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸை தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணு உலை சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸு, ரியாக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்களை தயாரித்து வழங்குறதுல இவர்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்பெனி. டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டருக்கும் தேவையான முக்கியமான பொருட்களை வழங்குறதுல இவர்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரையோஜெனிக் என்ஜின் ஸ்பேஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவோட டைஅப் வச்சு கிரையோஜெனிக் என்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய சப் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தயாரித்து இவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டருக்கு தேவையான அந்த ப்ரிசிஷன் சொல்லுவாங்க, துல்லியமாக கணிக்கக்கூடிய அந்த பால் ஸ்க்ரூஸ், ரோலர் ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ப்ராடக்டை தயாரித்து வழங்குறதுல ஒரு முன்னணி நிறுவனம். ரெண்டாவது இந்த க்ளீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த க்ளீன் எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு உண்டான நிறைய காம்பனன்ட்ஸ் இந்த கம்பெனி தயாரித்து வழங்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் மெரெயினுக்கும் தேவைப்படக்கூடிய ஷாஃப்ட், ப்ரொபல்ஷன் என்ஜினுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே இவர்கள் தயாரித்து வழங்குறாங்க. இப்போ ஓவரால் இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காம்போனன்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு சப் காம்போனன்ட்ஸ், அதாவது துல்லியமாக இயங்கக்கூடிய ஒரு துணை ப்ராடக்ட், அதாவது என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக தேவைப்படுதோ அதை தயாரித்து வழங்குறதுல இவர்கள் முன்னணி நிறுவனம். மேலும் இவர்கள் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நிறைய ஆர்டர்ஸ் கைவசம் வச்சுருக்காங்க. இப்போ ஆத்மா நிர்பர் அப்படின்ற ஒரு இதை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி இந்தியாவிலேயே நமக்கு டிஃபென்ஸ் செக்டருக்கு தேவையான பொருட்களை வழங்குறதுக்கு நிறைய ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த கம்பெனி நிறைய பெனிஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கம்பெனி பற்றி விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி 1999ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இவர்கள் இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது துல்லியமாக செயல்படக்கூடிய ப்ராடக்டை தயாரிக்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனம். இந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன். மிசைல் கிரிட்டிக்கல் பொசிஷன், மிசைல் லான்ச் பண்ணுறதுல கரெக்டாக பொசிஷன் பண்ணுறது, அதே மாதிரி அசம்பிள் பண்ணுறது, ஃபேப்ரிகேட் பண்ணுறது, டெஸ்டிங், குவாலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ப்ராசஸ், இந்த மாதிரி வேலைப்பாடுகளெல்லாம் இவர்கள் செய்கிறாங்க. அது இல்லாமல் இவர்கள் இந்த மிலிட்ரி சம்பந்தப்பட்ட துறையில் மட்டும் இல்லாமல் லிக்விட் ப்ரொபல்ஷன் என்ஜின், மெரெயினுக்கு ப்ரொபல்ஷன் என்ஜின் தயாரிக்கிறது, ஷாஃப்ட் தயாரிக்கிறது, அப்புறம் இந்த ஏரோஸ்பேஸில் அக்னி ப்ரோக்ராம், பவர் ஃபேக்டர் ஃபியூவல் செல், அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் மின்சாரம் தயாரிக்கிறதுல அதற்கு உண்டான காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவர்கள் கைவசம் இருக்குது, தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவர்களினுடைய கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நியூக்ளியர் அசோசியேஷன், டிஃபென்ஸ் செக்டர், ஸ்பேஸ் செக்டர், ஐஎஸ்ஆர்ஓ, என்பிசிஐஎல், டிஆர்டிஓ, ப்ளூம் எனர்ஜி, ராஃபல் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, எல்பிட், இந்த மாதிரி நிறைய முக்கியமான கிளைண்ட்ஸை இவர்கள் கையில் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானாவில் மெயினாக இவர்களுக்கு 7 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அதில் ப்ரெசிஷன் மெஷினிங், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது, அசம்பிள் பண்ணுறது, ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட், பிரேசிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கும் நல்ல ஸ்பெஷலைஸ்டான ஒரு தொழிற்சாலை வச்சு இவர்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27% இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நியூக்ளியர் காம்போனன்ட்ஸ் தயாரிக்கிறது, 48% க்ளீன் எனர்ஜி. அப்போது வேர்ல்டோட ஃபியூச்சரே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளீன் எனர்ஜி, அதாவது மாசு இல்லாத மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ இந்த கம்பெனி ஃபியூச்சரில் பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸ் செக்டரில் 21% இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது.
இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செக்டர் சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் தயாரிக்காம ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, டிஃபென்ஸ் இருக்காங்க, மெரெயின்ல இருக்காங்க, அதே மாதிரி இந்த க்ளீன் எனர்ஜி தயாரிக்கிறதுல இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இல்லாமல் இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்னைஸ்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 7 மாடர்ன் டெக்னாலஜி யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர்களுக்கு சப்ளையரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரித்து வழங்குறதால கவர்மெண்ட் ஆர்டரும் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இவர்களுக்கு வேறு தொழிற்சாலைகளுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது. குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீமும் இவங்க கைவசம் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பர்வத் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, லீலாவதி, ஷாலினி, அனிதா ரெட்டி, உஷா ரெட்டி, கவிதா ரெட்டி, அனுஷ்மான் ரெட்டி, கல்பனா ரெட்டி, சரண்யா லோகா ரெட்டி, மனோக்மா, மாதவி இவர்களெல்லாம் இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடனை வந்து ஃபுல்லாவோ இல்லை பார்ஷியலாவோ ரீபே பண்ணுறதுக்காக இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. கம்பெனியினுடைய மூலதனம் பெருக்க போகிறாங்க. நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் இந்த பணத்தை பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஐபிஓனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இஷ்யூக்கு வெளியில் வருது. க்ளோசிங் டேட் மார்ச் 5ஆம் தேதி. இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப் ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓவினுடைய விலை பார்த்தீங்கன்னா 574 ரூபாயிலிருந்து 575 ரூபாய். லாட் சைஸில் தான் ஐபிஓவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு 26 ஷேர். லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி சந்தையில் லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓவினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சுமார் 596 கோடி ரூபாய். இந்த 596 கோடி ரூபாயில் ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக கையில் வச்சிருக்கக்கூடிய பங்குகளை 472 கோடி ரூபாய் அளவுக்கு விற்கிறாங்க. புதுசாக வரக்கூடிய ஷேர்ஸ் வந்து 123 கோடி ரூபாய் அளவுக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. முக்கியமான தேதிகள்: மார்ச் 3ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. மார்ச் 5ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய தேதி மார்ச் 10ஆம் தேதி. அலாட்மெண்ட் கிடைக்காதவர்களுக்கு பணம் ரீஃபண்ட் மார்ச் 12ஆம் தேதி கிடைக்கும். அலாட் ஆனவர்களுக்கு ஷேர் மார்ச் 15ஆம் தேதி டிமேட் கணக்குக்கு வந்து சேரும். லிஸ்ட் ஆகிற தேதி மார்ச் 16ஆம் தேதி. இப்போ லாட் சைஸ் பார்த்தோம். ரீட்டைல் இன்வெஸ்டர் மினிமம் ஒரு லாட் 26 ஷேர் 14,950 ரூபாய் தேவைப்படும். அதிகபட்சமாக 13 லாட் நம்ம அப்ளை பண்ணலாம். 338 ஷேர் 1,94,350 ரூபாய் தேவைப்படும். இப்போ இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்பெனி கைவசம் 62% அளவுக்கு பங்குகள் இருக்குது. இந்த ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக சில பங்குகளை நமக்கு கொடுக்கறதால 50% ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ரெவென்யூ, அதாவது வருமானம் பார்த்தீங்கன்னா 2018 இருந்து 2019, 20 படிப்படியாக பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 2021 9 மாதம் 3 காலாண்டு முடிவில் 178 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே குரோரில் இருக்குது. எக்ஸ்பென்சஸ், இவர்களுடைய செலவீனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு அதிகமாக இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெட் இன்கம், அவர்களுடைய இன்கம் இந்த செலவீனம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5.4, 39 கோடி, 31 கோடி. இந்த 19, 20 ஒரு சின்ன சரிவு இருக்குது. அதற்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதத்திலேயே ஒரு 28 கோடி ரூபாய் அளவுக்கு இவர்களுடைய நெட் இன்கம் இருக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.4%, 21, 14, இப்போ 15.8% இருக்குது. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஒரு வருடமும் இந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% அளவுக்கு ஒரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த இவர்களுடைய ஆர்டர் புக்கு, இவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு உண்டான ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 31% வளர்ந்துருக்கு. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத்தும் ரெவென்யூ நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஆர்டர் புக் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆத்மா நிர்பவில் வந்து இவர்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதில் ஒரு ஐ வச்சுக்கோங்க. பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்டிங் அன்னைக்கு இது உடனே அதிகப்படியான ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னா புரோக்கரேஜ் ரிவ்யூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்டிங் கெயின் 10லிருந்து 20% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். புரோக்கரேஜ் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் 7.5லிருந்து 8 அப்படின்ற புள்ளிகளை கொடுத்துருக்காங்க. ஒரு மாடரேட்டான ரிவ்யூ வந்து இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறது எப்படி? ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிமேட் கணக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். டிமேட் கணக்கு உங்ககிட்ட இருந்தால் 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று, உங்களுடைய புரோக்கரினுடைய வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஐபிஓன்ற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எதில் வச்சுருக்கீங்களோ அதில் இ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏஎஸ்பிஏ ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் டிமேட் கணக்கு விவரத்தெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிமேட் கணக்கு இல்லாதவர்கள் டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு நம்ம வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு போங்க. அதில் வந்து அப்ஸ்டாக்ஸ், ஜெரோதா, ஆஞ்சல் புரோக்கிங், ஆலிஸ் ப்ளூ இதனுடைய லிங்க் எல்லாம் இருக்கும். எதில் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உடனடியாக இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்லை நம்மளுடைய வெப்சைட் www.moneymarketmillionaire.net அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு இது டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருப்போம். இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நாள் மற்றும் 2வது நாள் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்றதை நான் டெய்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் போடுவேன். அதை பார்த்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 3வது நாள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட போய் செக் பண்ணலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.